வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் மக்களிடம் சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களை கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை குழுவுக்கு பணித்திருக்கிறார்கள். அதையொட்டி முதலிலே ஓசூரிலே இந்த தேர்தல் அறிக்கை குழு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம். அடுத்த கட்டமாக இன்று தஞ்சையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மக்களை அமைப்புகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம். அடுத்து இன்று மாலை திருச்சியிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்க இருக்கக்கூடியவர்களை சந்தித்து இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக உருவாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்கிறோம். அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும் அதுல இருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்று. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்க வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான். அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற போவதும் எப்பயுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கலாம். எங்க சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அங்க வழக்கு போட்டிருக்கோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அதுவரை நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கிறோம். இல்லைங்க, கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது.